ஹே கைஸ், ஸோ வாட் இஸ் ஜெய்? ஜெய்னா என்ன? ஏன் ஜெய்? எதுக்கு ஜெய் படிக்கிறாங்க? ஜெயில் என்னெல்லாம் நடக்கும்? ஜெய்க்கு எப்படி படிக்கணும்? என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும்? ஜெய் எக்ஸாம்னா என்ன? அப்படி பற்றி ஸ்க்ராட்ச்லேருந்து எதுவுமே தெரியாதுலேருந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இப்போ ஜெயில் என்னெல்லாம் இருக்குன்னா, என்னெல்லாம் நம்ம ஜெயிலில் பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரொடக்ஷன், ஜெய் என்னெல்லாம் இருக்குது, ஜெய்னா என்ன, அதுக்கப்புறமா ஜெய் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா ஜெய் இதில் என்னெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறமா ஜெயோட எக்ஸாம் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறமா ஸ்கோரிங் அவன் ரிசல்ட்ஸ் எப்படி வரும், அதுக்கப்புறமா காலேஜ் அட்மிஷன்ஸ், எலிஜிபிலிட்டி, ப்ரிப்பரேஷன், டிப்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ், அதை புக்ஸு, அதுக்கப்புறமா கன்க்ளூஷன். ஸோ எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம் இன்ட்ரோ. ஸோ வாட் இஸ் ஜெய்? ஜெய்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்னா இன்ஜினியரிங் காலேஜ்குள்ள ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறது தான் ஜெய், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். 12th முடிச்சு காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கு இன்ஜினியரிங் கோர்சஸ் எடுக்கிறதுக்கு, இந்த பிடெக், எம்டெக், இன்டெகிரேட்டட் எம்டெக் அந்த மாதிரி கோர்சஸ்க்கு, இந்த பிஇ இன்ஜினியரிங் கோர்சஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாமினேஷனாக இருக்கு. வை ஜெய் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆஸ்பைரிங் இன்ஜினியர். ஸோ இப்போ எதுக்கு ஜெய் இருக்கு? ஜெய்னாலே இப்போ என்ன காலேஜ்குள்ள போக முடியும் நம்ம போல பார்க்கணும். அது வந்துட்டு என்ஐடிஸ், ஐஐடிஸ், IIITs, இதெல்லாம் இருக்கிறதுலே பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் இந்தியாவில். ஸோ இப்போ ஜெய் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் அந்த காலேஜஸ்லாம் இருக்குது. ஸோ ஐஐடிஸ், என்ஐடிஸ், ஐஐடிஸ்னா இந்தியன் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி, அதுக்கப்புறமா என்ஐடிஸ்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த மாதிரி ஐஐடிஸ், என்ஐடிஸ் இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ பெருசாக கொண்டாடுறாங்க, எதுக்கு இவ்வளோ பெருசாக இது பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அங்கே இருக்கிற எப்படி ஃபேக்கல்ட்டிஸ், அதுக்கப்புறமா ரிசர்ச்சு எல்லாமே சூப்பராக எக்ஸலண்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும். கேம்பஸ் லைஃப் எல்லாமே, பிளேஸ்மெண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ்லாம் பெஸ்ட்டு. இங்கே கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி வியந்து பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய காலேஜ் போய் படிக்கிறாங்க, கொஞ்சம் நிறைய பேர் வியந்து பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, இந்த ஜெயின்றது. ஸோ இதுக்கு தான் இது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி என்ஐடிஸ், ஐஐடிஸ், IIITs, GFTSக்குள்ள ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இந்த ஜெயின்னு ஒன்று வைக்கிறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ எப்படி ஜெய் உருவாச்சுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஐஐடி எப்படி வந்துச்சு? ஸோ ஐஐடிலாம் 1950s 1960s முதல்ல வந்துருச்சு. ஸோ தனித்தனி ஐஐடி காலேஜஸ்க்கு தனித்தனியாக முதல்ல இருந்துச்சு தனித்தனி எக்ஸாம். அதுக்கப்புறமா 1970s ஒன்றா ஆக்கினாங்க ஐஐடி ஜெயின்ட்டு. ஸோ ஐஐடி காலேஜஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு எக்ஸாமினேஷன்ஸ், ஐஐடிஸ் அட்மிஷன் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ 2000s அதுக்கப்புறமா 2013 என்ன வந்துச்சுன்னா ஐஐடி ஜெஇ அப்படின்னு ஒன்று வந்துச்சு, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் அட்வான்ஸ். ஸோ ஜெய் மெயின்ஸில் என்னெல்லாம் இருக்குது? ஸோ ஜெய் மெயின்ஸ் நம்ம எழுதணும்னா என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும்? என்ஐடிஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு என்ஐடி கண்டிப்பாக இருக்கும். அதனால மோஸ்ட்டாக ஒரு 28 என்ஐடி இருக்குது. 28 to 29 என்ஐடி இந்தியாவில் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு என்ஐடி இருக்கும். அதில் இருக்குது ஹோம் ஸ்டேட் கோட்டா இருக்குது, அதுக்கப்புறமா கேட்டகரி கோட்டா இருக்குது, அதில் நிறைய வகை இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பி நான் வரேன். அதுக்கப்புறமா இப்போ ஐஐடிஸ், அது ஜெய் அட்வான்ஸ்க்கு எழுதுக்கப்புறமா ஐஐடிஸ்க்கு அட்மிஷன் நடக்கும். ஸோ ஜெய் மீன்ஸ் நம்ம குவாலிஃபை ஆனோன்னா ஜெய் அட்வான்ஸுக்கு நம்ம ஜெய் அட்வான்ஸ் எழுத முடியும். அதில் நம்ம நிறைய மார்க் வாங்கினோம்னா ஐஐடிஸில் சீட்டு கிடைக்கும். புரிஞ்சா? ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஐஐடியும் இருக்கும், ஒரு என்ஐடியும் இருக்கும். ஸோ புரிஞ்சதா இப்போ எப்படி வந்துச்சுன்ட்டு? 2018 வரைக்கும் சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 2013 to 18 சிபிஎஸ்சி இந்த ஜெய் எக்ஸாம் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2019 என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அந்த ஏஜென்சி ஒன்று கிரியேட் பண்ணி, அந்த ஏஜென்சி வெறும் டெஸ்ட் நடத்துறது, எக்ஸாம் நடத்துறதுக்கு மட்டும் ஒரு ஏஜென்சி கிரியேட் பண்ணி அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க, அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ புரிஞ்சுதா? சரி, ஓகே. இப்போ ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்பனன்ட்ஸ்க்கு வருவோம். ஸோ வாட் ஆர் தி 2 stages ஆஃப் ஜெய்? என்ன ஸ்டேஜ்? நான் சொன்ன மாதிரி ஜெய் மெயின்ஸ், ஜெய் அட்வான்ஸ்ட். புரிஞ்சுதா? அதுக்கப்புறமா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜெய் மெயின்ஸ், ஜெய் அட்வான்ஸ்? நான் சொன்ன மாதிரி தான், ஜெய் மெயின்ஸ்ன்றது ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம். ஆனால் அந்த மார்க்ஸை வச்சு நம்ம எதுக்கு காலேஜ் போகலாம்? என்ஐடி போகலாம், IIIT போகலாம், GFTA போகலாம், அதுக்கப்புறமா நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போகலாம். ஜெய் மெயின் மார்க்கை வச்சு சிபிஎஸ்சி மார்க்கு கலந்து போட்டு, இல்லை போர்டு மார்க்கை வச்சு சில காலேஜஸ் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அமிர்தா, SNU, SSN, அந்த மாதிரி சில காலேஜஸ் இருக்கு. அவங்க ஜெய் மெயின் மார்க்ஸ் எடுத்துப்பாங்க, சிபிஎஸ்சி மார்க்ஸ் ஆர் போர்ட் மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. இந்த என்ஐடிஸ், IIITs, GFTSல இருக்குல்ல, சென்ட்ரல் GFTSனா கவர்மெண்ட்லி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். IIITsனா இந்தியன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் ஐஐடி என்ன, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. என்ஐடி என்ன, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ புரிஞ்சுதா? ஸோ ஜெய் அட்வான்ஸ்னா என்ன? ஜெய் மெயின்ஸ் நீங்கள் குவாலிஃபை ஆகுனீங்கன்னா ஜெய் மெயின்ஸில் ஒரு குவாலிஃபைங் ரேங்க் இருக்கும், ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். நான் சொல்கிறேன் திரும்பி அடுத்தடுத்து. அதை குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா ஜெய் அட்வான்ஸுக்கு வரும். ஜெய் அட்வான்ஸ் நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐஐடிக்கு நீங்கள் போயிருவீங்க. ஸோ அவ்வளோதான் சொல்ல வந்தேன். ஸோ ஹூ கண்டக்ட்ஸ் ஜெய் மெயின்ஸ் அண்ட் ஜெய் அட்வான்ஸ்? அதை சொன்னால் என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா, எக்ஸாம் டீடைல்ஸ். ஸோ ஹவு ஆஃபன் இஸ் ஜெய் மெயின் கண்டக்டட் எவ்ரி இயர்? ஸோ ஜெய் மெயின் 2 தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்படி? ஒரு ஜனவரி செஷன் நடக்கும், ஜனவரியில். ஸோ ஜெய் மெயின் 2 எக்ஸாம் நான் சொல்கிறேன், ஜனவரி, ஏப்ரல். ஸோ ஜனவரியில்
வருஷம் ஒரு 15 லட்சம். இப்போ லாஸ்ட் இயர் 14 லேக்ஸ் ஏறிட்டே இருப்போம். நிறைய பேர் கிரேஸ் ஆயிட்டாங்க ஜெய்மீன் ஜே அட்வான்ஸுக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய காலேஜில் போய் நம்ம சீட்டு கிடைக்கும் போது நிறைய பேர் படிப்பாங்கல்ல. ஸோ இப்போ 15 லேக்ஸ் வருதுன்னா அவ்வளோ பேர் வந்துட்டு ஒரே நாள் நம்ம நடத்த முடியாது. அவ்வளோ பிளேஸ் இல்லை, சீட்ஸ் இல்லை, ஒரே நாளை வச்சு ஒரே சென்டரில் வச்சு நம்ம எழுத முடியாது. ஸோ அதனால இந்தியா ஃபுல்லாக நடக்குதுல, இந்தியா ஃபுல்லாக நிறைய சென்டர்ஸ் இருக்கும். ஒரு 200-300 ஆஃப் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த சென்டர்ஸில் போயிட்டு ஒரு வீக் எக்ஸாம் நடக்கும். ஒரு நாளில் 2 செஷன் நடக்கும், 2 எக்ஸாம். ஸோ 12 பேப்பர் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் இந்த 12 நாள் நடக்கும். இதுக்கு பேர் வந்துட்டு பிடெக் பேப்பர் 1ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜெய் மெயின். புரியுதா? அது ஜனவரியில் ஒரு வீக் நடக்கும், ஏப்ரலில் ஒரு வீக் நடக்கும். அதான் சொன்ன 12 பேப்பர் ரெண்டு ஜனவரி நடக்கும், பேப்பர் நடக்கும். ஸோ நீங்கள் 2 தடவையும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்ததுக்கு அப்புறமா எது பெஸ்டா நீங்க மார்க் வாங்குறீங்களோ அதை கன்சிடர் பண்ணிப்பாங்க. புரியுதா? எது பெஸ்டா வாங்குறீங்களோ அதை கன்சிடர் பண்ணிப்பாங்க. சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜா மார்க்கா பெர்சன்டேஜா இருக்கும். பெர்சன்டேஜ்னா என்ன? மார்க்கோட டோட்டல் மார்க் நீங்க வாங்கின மார்க்கை டிவைட் பண்றது into 100 போட்டா பெர்சன்டேஜ் அப்படி வராது. ஒரு ஷிஃப்ட்டுக்கும் தனித்தனியா இருக்கும். இப்போ நான் சொன்ன 12 ஷிஃப்ட் 12 பேப்பர் சொன்ன ஒரு பேப்பருக்கும் ஒருத்தன் இப்போ ஒருத்தன் வந்து அதிகமான மார்க் வாங்குறான், அவனோட கம்பேர் பண்ணாங்க ரிலேட்டிவ் மார்க்கிங் நடக்கும். இப்போ ஒருத்தன் 238 வாங்குறான் 300 மார்க்குக்கு, நீங்க 200 வாங்குறீங்க, அவனோட ரிலேட்டிவா நீங்க பாப்பீங்க. ஒரு ஷிஃப்ட்ல மினிமம் 1 லட்சம் பேர் எழுதுறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50,000 பேர் எழுதுறாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவனுக்கும் இவங்களுக்கும் ரிலேட்டிவ் ஸ்கோர் நடக்கும். இது ஒரு சென்டர்ல இல்ல, எல்லாத்துலயுமே இந்தியா ஃபுல்லா நடக்கிற அந்த ஒரு நாள் ஒரு பேப்பர்ல நடக்கும். அந்த மாதிரி பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. அது into 100 போட்டு அவங்க பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ரிலேட்டிவ் மார்க்கிங் எவன் ஃபர்ஸ்ட் மார்க் எவன் லாஸ்ட் மார்க், நீங்க அதுக்குள்ள எங்க இருக்கீங்க, அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கல, நீங்க 100%. புரியுதா? அந்த மாதிரி தான் நடக்கும் இந்த ஸ்கோரிங்லாம். So, okay, step 2, how is JEE main structured? Number of questions, duration, mode. So, number of questions வரும்போது 30 கொஸ்டின் நடக்கும் ஒரு சப்ஜெக்ட்ல. ஸோ JEE main இருந்து 3 சப்ஜெக்ட், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஸோ பிசிக்ஸ்ல 30 கொஸ்டின் இருக்கும், கெமிஸ்ட்ரி 30 கொஸ்டின் இருக்கும், மேக்ஸ் 30 கொஸ்டின் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் 30. நீங்க அதுல டோட்டல் 90 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க 75 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், மீதி ஃபுல்லா சாய்ஸ்ல விட்டுறலாம். ஸோ 75 நான் சொல்ல வரேன், 30 கொஸ்டின்ஸ்ல நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல 25 அட்டன் பண்ணலாம். 20 எம்சிக்யூஸா இருக்கும், மீதி 10 நியூமெரிக்கலா இருக்கும். அந்த மீதி நியூமெரிக்கல் இருக்குல்ல, அந்த 10ல நீங்க 5 சாய்ஸ் எடுத்து 5 நீங்க எழுதலாம். ஸோ புரிஞ்சுதா? நீங்க டோட்டலா இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்துட்டு +4, கரெக்டா போட்டீங்கன்னா +4, தப்பா போட்டீங்கன்னா -1. நீங்க எழுதலைன்னா 0 மார்க்ஸ். ஸோ புரிஞ்சுதா? ஸோ 25 into 4 100 into 3 subjects 300 மார்க்ஸ். இப்போ புரிஞ்சதா எப்படி இருக்குன்ட்டு? டூரேஷன் வந்துட்டு 3 hours டூரேஷன். மோட் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான், எல்லாமே எம்சிக்யூஸ் தான். நியூமெரிக்கல் வந்துட்டு நீங்க கீபோர்டு இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட். அந்த கீபோர்டில் நீங்க வந்துட்டு நீங்க கால்குலேட் பண்ணிட்டு பேப்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. எக்ஸாமினேஷன்ல பென் நீங்க கொண்டு போகணும், வாட்டர் பாட்டில் நீங்க கொண்டு போகணும், பேப்பர் அவங்க கொடுப்பாங்க, ரஃப் ஷீட்ஸ் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க எக்கனா கேட்டுட்டே இருக்கலாம். அங்கே இன்விஜிலேட்டர்ஸ் இருப்பாங்க ஒரு சென்டர்லயும். ஸோ நீங்க வந்துட்டு இந்த டூரேஷன்ல இதை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் முடிக்கணும். ஸோ அந்த 25 கொஸ்டின் எல்லாமே -1 இருக்கு, எல்லாமே +4 இருக்கு. ஸோ இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். நீங்கள் இப்போ 20 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணுங்க சப்ஜெக்ட்ல, இல்லாமல் கட்டினா 80 மார்க்ஸ். அதில் ஒன்று தப்பு பண்ணுறீங்க 75 மார்க்ஸ். ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாமா? இந்த மாதிரி தான். ஓகே, வாட் இஸ் எ ஃபார்மேட் ஆஃப் JEE அட்வான்ஸ்ட் எக்ஸாம்? ஒரு வருஷமும் JEE அட்வான்ஸ்டு பேப்பர் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ ஐஐடிஸ் இருக்கும், 25 ஐஐடி இருக்கு. ஸோ அவங்க வருஷம் ரொட்டேஷன் பேசிஸ்ல ஒரு வருஷமா பேப்பர் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. JEE அட்வான்ஸ்டு, JEE மீன்ஸ் NTA பேப்பர் கிரியேட் பண்ணுவாங்க. JEE அட்வான்ஸ்டு வந்துட்டு ஒரு ஐஐடி கிரியேட் பண்ணுவாங்க பேப்பரை. புரியுதா? ஒரு ஐஐடி பேப்பரை கிரியேட் பண்றாங்க. அந்த கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்றாங்கன்னு அந்த கொஸ்டின்ஸை கிரியேட் பண்றது ஒரு ஐஐடி. இப்போ இந்த வருஷம் ஐஐடி மெட்ராஸ்னா அடுத்த வருஷம் ஐஐடி கவுஹாட்டி, அடுத்த வருஷம் ஐஐடி ஹைதராபாத், அந்த மாதிரி ஒரு ஐஐடி கிரியேட் பண்ணுவாங்க ஒரு வருஷம் பேப்பரை. அவங்க சொல்லவே முடியாது, அவங்க ஃபார்மேட்டா சொல்லவே மாட்டாங்க. ஆனா வருஷம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, கண்டிப்பா மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது +4 -2 இருக்கும், +4 -1 இருக்கும், வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் +3 -1 இருக்கும், அது சிங்கிள் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் இருக்கும், நெக்ஸ்ட் மேத்ஸ் ஃபாலோவிங் இருக்கும், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டைப் இருக்கும், எல்லாமே இருக்கும். JEE அட்வான்ஸ் நம்ம கணிக்கவே முடியாது, நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை போட்டு பார்த்து இப்படி நான் கேட்டிருக்காங்க, அப்படி கேட்டிருக்காங்க, நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வருவோம், ஸ்கோரிங் அண்ட் ரிசல்ட். தான் நான் சொன்னேன்ல, ஹவு இஸ் JEE mean score and what is a good score. ஸோ இப்போ வர கேசஸ்ல இப்போ உங்களுக்கு JEE என்ன தெரில, நான் இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரில, அதை இப்போ நான் சொல்றேன் வாட் இஸ் குட் ஸ்கோர் அப்படின்னா +200 எடுக்கணும். 300க்கு 200+ எடுத்தாதான் நீங்க ஒரு NIT சேஃபா நீங்க போய் செட்டில் ஆக முடியும். JEE மெயின்ஸ் சொல்றேன்.
ஜே அட்வான்ஸ்ட் வந்துட்டு வருஷம் 360 ஆர்எல்ஸ் அதுக்கு மேலே இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்லையும் 18 கொஸ்டின்ஸ் இருக்கும். 18 அதான் சொன்னால் நமக்கு தெரியாது 18 ஆர் 17 இருக்கும் ஆர் 16 இருக்கும் அந்த மார்க் பேசிஸில். ஆனால் அப்ராக்ஸாக ஒரு 350 360 மார்க்ஸ் இருக்கும். அது 2 பேப்பர், ஒரு பேப்பர் 180 மார்க்ஸ் இருக்கும், 2 பேப்பர் 180 மார்க்ஸ் இருக்கும். நம்ம கணிக்க முடியாது. ஜி அட்வான்ஸ்டு பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்கள் 2 பேப்பர் எழுதிங்க, 1 ஃபுல் டே பேப்பர் எழுதுவீங்க. அது 6 hours பேப்பர். ஜி அட்வான்ஸ்டு 6 hours பேப்பர். ஒரு பேப்பர் 3 hours, நடுவில் ஒரு 1 hour பிரேக் கொடுத்து அதுக்கப்புறம் திரும்பி 3 hours எழுதி டோட்டலாக 6 hours பேப்பர் எழுதுவீங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 அது ரெண்டும் கேல்குலேட் பண்ணி அந்த ஆடிங் தான் உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ். ஸோ ஜி அட்வான்ஸ் எப்படி வரும்? மார்க்கிங் ஸ்கீமில் வரும். அது வந்துட்டு பர்சன்டேஜ் அந்த ஸ்கீமில் வராது, மார்க்கிங் ஸ்கீமில் வரும். ஸோ ஜி அட்வான்ஸ் இந்த மார்க்கிங் ஸ்கீம், ஜி மெயின்ஸ்ன்றது percentage scheme. So புரியுதா? So what is the cutoff for qualifying for J advance? So வருஷம் கட் மாறிட்டு இருக்கு. அதான் சொன்னல, ரிலேட்டிவிட்டி தான் பார்ப்பாங்க. எவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான், எவன் லாஸ்ட் மார்க் வாங்குறான், நீங்க எங்க இருக்கீங்க. நீங்க எப்பவுமே ஆஸ் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் மார்க் மட்டும் தான். எவன் ஃபர்ஸ்ட் இப்போ 360 ஒருத்தன் வாங்கிட்டானா அவன் 100% ஃபர்ஸ்ட் மார்க் R1 கண்டிப்பா ஐடி பாம்பே கிடைச்சிரும். அதாவது ஐடி மெட்ராஸ் அவன் கேட்குற குரூப் கிடைச்சிரும். நீங்க இப்போ 100 வாங்குறீங்க, அவன் 360 100 வாங்குறீங்கன்னா நீங்க அந்த ரேங்க்ல இருப்பீங்க. புரிஞ்சா? அந்த மாதிரி தான் கட் ஆஃப் மாறிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இதில் என்ன கட் ஆஃப்லாம் இருக்குது? கேட்டகரி கட் ஆஃப் இருக்குது, ஜென்ரல் கட் ஆஃப் இருக்குது, அந்த மாதிரி நிறைய கட் ஆஃப்ஸ் இருக்குது. ரேங்க்ஸும் அந்த பேஸ் பண்ணி தான் வரும். ஒவ்வொரு ரேங்க் சிஸ்டம் மீன் ஜே அட்வான்ஸும் அந்த மாதிரி தான். ஜே மீன்ஸ்லையும் நீங்கள் கேட்டகரி பேஸ்டு அந்த காமன் ரேங்க் லிஸ்ட் இருக்குது, கேட்டகரி ரேங்க் லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறமா எப்படி காலேஜ் அட்மிஷன்ஸ் நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும்ல. நெக்ஸ்ட் காலேஜ் அட்மிஷன். ஸோ வாட் காலேஜ் அக்செப்ட் ஜே மெயின் ஸ்கோர்? அதான் NITs, IIITs, GFTIs, அதுக்கப்புறமா நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அவங்க ஜே மெயின் ஸ்கோர் அந்த ப்ரைவேட் நான் சொல்கிறேன், ஜே மெயின் ஸ்கோர் அஸ் வெல் CBSE ஆர் இட்ஸ் போர்ட் மார்க்ஸ். ஸோ புரிஞ்சுதா? விச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது ஜே அட்வான்ஸ்டு ஃபார் அட்மிஷன்? அதான் IITs. அம்மா சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அவங்க ஜே அட்வான்ஸ்டு மார்க்ஸ் எடுத்துப்பாங்க ப்ளஸ் CBSE மார்க்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான். அதான் அடுத்த ப்ரைவேட்னா அந்த மாதிரி தான். கவர்மெண்ட்னா இந்த IITs ஒன்லி ஜே அட்வான்ஸ் மார்க்ஸ் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபைங் மார்க் இருக்குது. 75% கிரைட்டீரியா இருக்கும், இல்லை 60% கிரைட்டீரியா இருக்கும். ஒரு கேட்டகரிக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கும். இப்போ SC ST கேட்டகரினா 60% நம்ம CBSE ஆர் போர்டில் வாங்கியிருக்கணும். இல்லை OBC நீங்கள் NCL EWS இல்லை ஜென்ரல் கட் ஆஃப்னா 75% கிரைட்டீரியா கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும். சில ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அவங்க ரெண்டுமே வேற மாதிரி பார்ப்பாங்க, தனித்தனி ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்துப்பாங்க. சரி, ஓகே. ஹவு டு ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் பிரான்ச்சஸ்? அதான் அவங்களுக்கு கிடைக்கிற ரேங்க்கு, அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்கோர் வச்சு ரேங்க் இருக்குது. அந்த ரேங்கை வச்சு ஜோசா கவுன்சிலிங்னு ஒரு கவுன்சிலிங் இருக்குது. இந்த ஜோசான்றது IITs, NITs, IIITs, GFTSலாம் வர காலேஜஸ். இந்த காலேஜஸ்லாம் ஜோசா ரேங்கிங்கில் வரும். அந்த ஜோசா கவுன்சிலிங் நடக்கும். அந்த ஜோசா கவுன்சிலிங் ஜே அட்வான்ஸ் முடிஞ்சோடனே அந்த ப்ராசஸ் நடக்கும். அது நீங்கள் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ரேங்கிங் பேஸ்டு அங்கே எல்லோரும் IITs போகிறவங்களும் எல்லோரும் NITs போகிறவங்க எல்லோரும் அதில் அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கவுன்சிலிங், இந்த TNA கவுன்சிலிங் மாதிரி அது ஒரு கவுன்சிலிங், ஜோசா கவுன்சிலிங். அது ஜேஇக்காக ஒரு கவுன்சிலிங். ஸோ அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு உங்களுக்கு கிடைக்கிற காலேஜ் அந்த மாதிரி தான். டிஃப்ரெண்ட் காலேஜ் டிஃப்ரெண்ட் பேங்கஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க, அந்த மாதிரி கிடைக்கும். அதுதான் கவுன்சிலிங். அது எனக்கும் தெரியும். சரி, ஓகே. ப்ரிப்பரேஷன் எலிஜிபிலிட்டி இதுதான் இருக்கிறதுல மெயின். எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், அந்த மாதிரி நான் சொல்ல போகிறேன். சரி, ஓகே. ஹூ இஸ் எலிஜிபிள் டு டேக் ஜேஇ? ஸோ 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எடுக்கலாம். 12th படிச்சுட்டு இருக்கிறவங்க எடுக்கலாம். அதுக்கப்புறமா ட்ராப் இயர் அப்படின்னு இருக்கு. ட்ராப் இயர்னா நீங்கள் ஒரு தடவை எடுத்துட்டீங்க, ஒரு ஜேஇ எக்ஸாம் எடுத்து உங்கள் சாட்டிஸ்ஃபைங் இருக்கல, உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் எந்த காலேஜுக்கு போகாமல் 12th முடிச்சிட்டீங்க, எந்த காலேஜுக்கு போகாமல் வெறும் ஜேஇ மட்டும் படிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் ட்ராப் இயர். ஃபர்ஸ்ட் ட்ராப் இயர்னா 1 வருஷம் ட்ராப் இயர், செகண்ட் ட்ராப் இயர்னா 2 வருஷம் ட்ராப் எடுக்கிறீங்க அர்த்தம். ஸோ டோட்டலாக ஜேஇல நீங்கள் 2 வருஷம் ட்ராப் எடுத்தால் 3 தடவை எக்ஸாம் எழுதலாம். 12th படிக்கும்போது ஒரு எக்ஸாம், 12th ஃபர்ஸ்ட் ட்ராப் இயர், செகண்ட் ட்ராப் இயர், டோட்டலாக 3 எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் மேலே ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதவே முடியாது. மேக்ஸிமம் 2 ட்ராப் இயர் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ புரிஞ்சுதான்? ஸோ ஜேஇனா என்னது? 12th முடித்தவங்க. புரிஞ்சுதா? 12th முடிச்சவங்க ஃபர்ஸ்ட் ட்ராப் இயர், செகண்ட் ட்ராப் இயர். அதுக்காக தான் சொன்னேன். ஓகே. வாட் ஆர் சப்ஜெக்ட்ஸ் கவர்ட் இன் ஜேஇ மெயின், ஜே அட்வான்ஸ்? அதான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். சிலபஸும் சேம் தான், போத் சிலபஸ் மட்டும்தான். இப்போ சிலபஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் போய் தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சிலபஸ் இருக்கும். நான் கூட உங்களுக்கு கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்புகிறேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சிலபஸ் இப்போ குறைச்சிட்டாங்க. சிலதெல்லாம் முன்னாடி நிறைய சிலபஸ் இருந்துச்சு, வாஸ்ட் சிலபஸ் இருந்துச்சு, இப்போ குறைச்சிட்டாங்க லைட்டாக. ஸோ எல்லாமே சேம் சிலபஸ் தான். ஆக்சுவலி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த போர்ட் சிலபஸ், CBSE சிலபஸ் ஆர் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். நீங்கள் 11th 12th என்ன படிக்கிறீங்களோ அதை 11th 12th தான் கொஸ்டின்ஸும் நீங்கள் கேட்பாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கேட்பாங்க. அதுக்கு தான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னே இருக்குது. ஏன்னா டாப் காலேஜஸ்க்கு போகிறீங்களா, ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். சும்மா CBSE ஸ்டேட் போர்ட் மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்காது. டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் கிடையாது. நான் சொன்ன மாதிரி MCQ கொஸ்டின்ஸ் மட்டும்தான். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
ஒன்று கரெக்டாக இருக்கும், அதில் +4 -1. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப 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 காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ புரிஞ்சுதா? ஸோ ஹவு கேன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் எஃபெக்டிவ்லி ஃபார் ஜேஇ? ஸோ இப்போ ஒருத்தவங்க இருப்பாங்க, நான் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் போகிறேன், நான் வந்துட்டு இன்ஸ்டியூஷன் போகாமல் நான் படிக்க போகிறேன், அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் போனால் இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா அவங்க ஒரு டைம் டேபிள் வச்சுருப்பாங்க, நீங்கள் அவங்க டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். அதை நீங்கள் க்ரூஷியலாக கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணணும். சும்மா ஆச்சாம் போச்சாலாம் படிக்கக்கூடாது. அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் தனியாக படிக்கிறீங்க அப்படின்னா கூட ஓகே தான், பெட்டர் தான். நீங்கள் ஆன்லைன் வந்துட்டு வீட்டிலேருந்தே படிக்கிற மாதிரி நெக்ஸ்ட் நீங்களாக ஒரு புக்ஸை ரெஃபர் பண்ணி ஏதாச்சும் கைடன்ஸ் வாங்கி அந்த புக்ஸு நான் வந்துட்டு இது எல்லாமே நான் போட்டிருக்கேன், அது நான் மேலே இப்போ காட்டுறேன், அதை போய் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. புக்ஸ் என்ன ரெஃபர் பண்ணணும், எந்த மாதிரி படிக்கணும், கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி நான் எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். ஜேஇ மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் அட்வான்ஸ்ட் நான் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன். அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கும். என்னென்ன புக் ரெஃபர் பண்ணணும் கூட போட்டிருப்பேன், எப்படி படிக்கணும் கூட போட்டிருப்பேன். சரி, ஓகே. நீங்கள் இப்போ நான் வந்து இன்ஸ்டிடியூஷன் நான் போல, நான் வந்துட்டு ஸ்கூல் படிச்சு நான் ஆனால் படிக்க போகிறேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ஸ்கூலில் படிக்கிறது எஃபெக்டிவாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின் இருக்கும். ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டுருங்கன்னா இந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டு நல்லா படிக்கணும். நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த 2 வருஷம் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படித்தாதான். இது ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இது சில பேர்லாம் இந்த காலேஜ் நான் போகிறதுக்கு 6வதுலேருந்து படிக்கிறாங்க. 6வதுலேருந்து படிக்கிற கூட சில பேர் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க சும்மா விளையாட்டு ஆச்சாம் போசாம் படிப்பாங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க சீரியஸாக படித்து 6வதுலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 6வதுலேருந்து படிக்க தேவையில்லை, 9th-லேருந்து சில பேர் 9th-லேருந்து படிப்பாங்க, சில பேர் 8th-லேருந்து படிப்பாங்க, சில பேர் 11th-லேருந்து படிப்பாங்க. நீங்கள் 11th-லேருந்து படிக்கிறத கூட ஓகே தான். 11th நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. 11th படித்தாலே போதும் தான். இந்த 6வதுலேருந்து எதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்து எதுக்கு படிக்கணும், அது தேவையில்லை. நீங்கள் 11th-லேருந்து படித்தாலே ரொம்ப சக்ஸஸ் ஆகிடலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி, ஓகே. வாட் ஆர் தி காமன் சேலஞ்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் வெல் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜேஇ? ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் வரும், நிறைய வாஸ்ட் சிலபஸ் இருக்கும். எனக்கெல்லாம் படிக்க முடியல, எனக்கு இவ்வளோ இருக்குது, என்னால் படிக்க முடியலன்னு தான் வரும். ஆனால் நீங்கள் விடாமல் ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஐஐடி என்ஐடி கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. உங்களுக்கு வேறு எங்கேயும் நிறைய காலேஜ் இருக்குது, நீங்கள் தேடி பார்த்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்க பார்த்து அந்த மாதிரி தேடி பார்த்து படிங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதது போய் படிக்காதீங்க. திரும்பி சொல்கிறேன், உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக படிங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சாலும் ஈஸியாக படிப்பீங்க. ஸோ எதுவும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ஈஸியாக மார்க் வாங்கலாம். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் நிறைய மெயின்லி யார் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சேலஞ்சை ஃபேஸ் பண்ணாலும் ஸ்ட்ரெஸ் தான் நிறைய இருக்குது. என்ன படிக்க முடியல அந்த மாதிரி வரும். நான் கூட ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணாதீங்க, ஈஸியாக நம்ம படிக்கலாம். புரிஞ்சு படித்தாலே நிறைய கொஷின், ஆனால் நிறைய நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியாது இந்த 2 வருஷத்தில். அப்பப்போ என்ஜாய் பண்ணலாம், அப்பப்போ ரெஸ்ட் எடுக்கலாம், அப்பப்போ விளாட்லாம். எப்பவுமே இந்த மாதிரி பண்ண முடியாது சின்ன வயசில் பண்ண மாதிரி. ஸோ 11th கொஞ்சம் படிக்க தான் வேணும். ஸோ சொல்லும் போது ஓகே, டிப்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் இதுக்கெல்லாம் நான் வந்துட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி படிக்கணும் அதான் சொன்னல. ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் கோச்சிங் ஃபார் ஜேஇ அண்ட் வாட் ஆர் தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதான் சொன்னல. நீங்களா படிக்கலாம், ஒரு யூடியூப் வச்சு படிக்கலாம். நிறைய பேர் நடத்துகிறாங்க. ஹிந்தி தெரிஞ்சால் நிறைய பேருக்கு ஹிந்தி போய் படிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் கூட நிறைய பேர் வேதாந்த் இருக்காங்க, அவங்க எல்லாமே சொல்லி தந்துடுவாங்க. யூடியூப்பில் கூட ஃப்ரீ லெக்சர்ஸ் இருக்குது. நீங்களாக படிக்கிறீங்கன்னா கூட நீங்களாக புக் வச்சு ரெஃபர் பண்ணி படிக்கலாம். இல்லை டாபிக்ஸ் என்ன கூட நானே நடத்துவேன், கெமிஸ்ட்ரி நடத்துவேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ ஏன்டுச்சுன்னா கூட செக் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆன்லைனில் அவைலபிள் தான். மார்க் டெஸ்ட் எடுக்கணும். என்ன பண்ணுறீங்கன்னா வீக்கெண்ட் மார்க் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு எதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு புரியல திரும்பி படித்து ரிவைஸ் பண்ணுறது தான் இருக்கிறது மெயின். ஸோ ரிவைஸ் பண்ணால் தான் ஈஸியாக மார்க் வாங்க முடியும். ரிவைஸ் தான் இருக்குது, ரிவிஷன் இஸ் மெயின். அது ரிவைஸ் பண்ணலாம், கண்டிப்பாக மறந்துடும். ஏன்னா வாஸ்ட் சிலபஸ் கொஞ்ச நேரத்தில் படிக்கிறீங்க, இல்லாமல் மறந்துடுவீங்க. ஸோ அது மாதிரிலாம் புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். ஸோ இதுதான் அட்வைஸ் நான் சொல்லுறேன். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா படிங்க, பிடிக்கலனா இதை படிக்காதீங்க. ஏன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு அது ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்டு தான். புரிஞ்சு படிச்சிங்கனாலே என்ஜாய் பண்ணி படிப்பீங்க, நிறைய மார்க் வாங்குவீங்க. கான்ஃபிடன்ஸ் இருக்கும், ஓவர் கான்ஃபிடன்ஸ் போகக்கூடாது. நான் வாங்கிடுவேன்ட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. கான்ஃபிடன்ஸோடு இருந்துட்டு ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ ஓகே, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் கிளியரிங் ஜேஇ தான் சொன்னேன். ஐஐடிஸ், என்ஐடிஸ், IITs எல்லாமே பெஸ்ட் காலேஜ். பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் யாருக்குமே இந்த ஐஐடி என்ஐடிலாம் தெரிலனா சும்மா போய் கூகுளில் போய் போட்டு பாருங்கள், எவ்வளோ பெரிய காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன், ஜேஇனா என்னன்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே தெரிய மாட்டேங்குது ஜேஇனா என்ன, ஜேஇ எதுக்கு ஜேஇ படிக்கலாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஐஐடினால யாருக்குன்னு நிறைய பேருக்கு தெரில. ஆனால் உலகத்தில் ஐஐடி தான் இருக்கிறது பெஸ்ட் காலேஜ், இருக்கிறதுல வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் காலேஜ் ஐஐடி தான்.
ஆனால் நிறைய பேர் ஐடினா என்னன்னு தெரியல. ஸோ அதுவே ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் அந்த மாதிரி போடுறேன். ஸோ அதுக்கு பேர் தான் நான் வந்துட்டு இப்போ வாட் இஸ் ஜெயின்ட்டு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் ஜெயினா என்னன்னே தெரியலையோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி இந்த ஜெயினா என்ன போய் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஜெயினா என்ன கற்றுக்க சொல்லுங்கள். நிறைய ஃப்ரீ ஆன்லைன் லெக்சர்ஸ் இருக்குது, ஆன்லைனில் நிறைய இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் முதல்ல மோட்டிவாக இருக்கணும், நீங்கள் முதல்ல டிசிப்ளினாக இருக்கணும், நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும், நீங்கள் முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுக்கிட்டா தான் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரிய வைங்க. ஜிஇனா என்ன, ஐடினா என்ன, என்ஐடினா என்ன. நிறைய பேருக்கு ஐடி என்னன்னு தெரியல. ஸோ ஆனால் அது வரைக்கும் பெஸ்ட் காலேஜ். ஸோ ஐடி என்ன முதல்ல போய் காட்டுங்க, நிறைய பேர் வெளியில் போய் காட்டுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரிய வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். தெரியாமல் எப்படி வளர முடியும்? நிறைய தெரிஞ்சால் தான் நம்ம நிறைய வளர முடியும். முதல்ல நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும். மொதல் விஷயம் நம்ம டெய்லி லேர்ன் பண்ணணும். டெய்லி லேர்ன் பண்ணால் தான் நம்ம டெய்லி வளர முடியும். ஸோ மொதல் விஷயம் நம்ம டெய்லி லேர்னிங் இஸ் மஸ்ட்டு. ஸோ டெய்லி லேர்ன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க நான் தான் சிங்கு ஜெய் தமிழ். ஸோ இப்போ நான் வந்துட்டு கெமிஸ்ட்ரி லெக்சர்ஸ் நடத்துவேன். நான் கெமிஸ்ட்ரி வந்துட்டு 11th இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், 12th இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கெமிஸ்ட்ரி நடத்துவேன். ஸோ கெமிஸ்ட்ரி என்னெல்லாம் வேணுமோ உங்களுக்கு என்ன வேணால் டவுட்ஸ் கேட்கலாம். கமெண்ட்ஸில் என்ன டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட்ஸ் எல்லாமே போடுங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். நான் சிங்காரம். ஸோ வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு என்ன வேணுமோ நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணா இதை படுங்கண்ணா அதை படுங்கண்ணா கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டே இருப்பேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் போடுவேன். கெமிஸ்ட்ரி லெக்சர்ஸ் வேணா கூட நான் கெமிஸ்ட்ரி நடத்துவேன். இப்போ நெக்ஸ்ட் மோல் கான்செப்ட் நடத்த போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நான் இருக்கேன். நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர், ஐசிடி புவனேஸ்வரில் படிச்சுட்டு இருக்கேன், ஒரிசாவில். ஸோ நானும் ஒரு ஜெய் எழுதி நான் ஒரு ஜிஎஃப்டி காலேஜில் போயிருக்கேன், ஐசிடி ஐஓசிபி புவனேஸ்வரன்ட்டு. ஸோ நானும் ஜெய் பாஸ் பண்ணி தான் போயிருக்கேன். அதனால உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக யாருக்கும் ஜெய் தெரியல, அதனால் ஜெய்க்காக நான் வந்துட்டு போட்டிருக்கேன் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கைட் பண்ணுங்கள். கைடன்ஸ்க்காக தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ என்ன வேணுமோ நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். உங்களுக்காக நான் இருக்கேன், சிங்காரம். தேங்க்யூ. ஸோ லெட்ஸ் சி நெக்ஸ்ட் வீடியோ.